இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருநந்திக்கரை ஆறுங்க. இங்கே தான் ராஜராஜ சோழன் நீராடி இருக்காரு. அதுவும் அந்த காலத்தில் 1100 வருடத்திற்கு முன்பு வரையப்பட்ட சோரோவியம். மாமன்னன் ராஜராஜ சோழன் அவருடைய கல்வெட்டு தாங்க. கேரள கலைபாணியில் கட்டப்பட்ட கோயில். இது சதுர வடிவிலான ஆவுடை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹித்குமார். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வட்டம் அங்கே இருக்க திருநந்திக்கரையில் தாங்க இருக்கும். இந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கிராமம். இங்கே வந்து ஒரு குடைவரை கோயில் இருக்குங்க. இந்த குடைவரை கோயில் அப்படி என்ன பிரமாதமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடைவரை கோயில் பல வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கோயிலுங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 3 கல்வெட்டுகள் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை 3 கல்வெட்டுகள் இருக்குது. சரி, இந்த 3 கல்வெட்டில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கல்வெட்டு இருக்குங்க. அந்த கல்வெட்டு வந்து ராஜராஜ சோழனை பற்றியும் எழுதியிருக்காங்க. ராஜராஜ சோழன் இங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இந்த காணொலி முழுக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பாண்டியர்கள் கலைபாணியில் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில். சரி, இந்த குடைவரை கோயில் அமைஞ்சிருக்க இடம் வந்து ரொம்ப மிக சிறப்பான ஒரு இடங்க. இந்த குடைவரை வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து அமைஞ்சிருக்கு. அதனால் வந்து இங்கே வந்து எப்பயுமே குளிர்ந்த ஒரு சூழலில் தாங்க இருக்குது. இது வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு கோயில். சரி, இங்கே இருக்க சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா திருநந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஓடுதுங்க. அது வந்து ஒன்றா கூடுதல் சிறப்பாக இருக்குது. இவ்வளோ ஒரு அடர்ந்த காடுக்குள்ளே ஒரு குளிர்ந்த சூழலில் ஒரு குடைவரை கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறையா பெயிண்டிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏற்கனவே தெரியும் குடைவரை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம். மலையை வந்து ஓட்டை போட்டு கட்டுவதனால தான், குடைந்து இந்த மாதிரி கட்டுவதனால தான் இந்த மாதிரி கட்டப்படுற கோயில்களுக்கு வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு பேர் இருக்குங்க. சரி, நம்ம வந்து குடைவரை கோயில்னால் முதல்ல என்ன ஞாபகம் வரும்? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்க எல்லோரா குடைவரை கோயில். சரி, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கோயில் கட்டணுன்னு யார் அந்த மாதிரி கோயில் கட்டுறதுக்கு யார் முன்னோடியாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார்? நம்ம முற்கால பாண்டியர்கள். சரி, முற்கால பாண்டியர்கள் வந்து எத்தனை குடைவரை கோயில்கள் கட்டியிருக்காங்க? நான் வந்து ரொம்ப எல்லா குடைவரை கோயிலையும் நான் கவர் பண்ணல. சும்மா என்னோடய சேனல் எடுத்து பாருங்கள். இது முடியும் 3 குடைவரைகள் நான் போயிருக்கேன். நான் வந்து கவர் பண்ணாமல் எத்தனை குடைவரைகள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து தொடர்ந்து குடைவரைகள் கோயிலை பற்றி நான் நிறைய காணொலிகள் போட்டுட்ருக்கேன். இது வந்து உங்களை வந்து சீக்கிரமாக சென்றடையணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமும் நான் வந்து குடைவரை கோயில்களை பற்றி நான் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம். குடைவரை கோயிலுக்கு உள்ளே போகலாம். எவ்வளோ இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான இடமா இருக்குன்னு பாருங்கள். இது ஏஎஸ்ஐ கட்டுப்பாட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும், நிறைய வேலிகள் போட்டு அமைச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. நம்ம எல்லா கோயிலையும் பார்க்குற மாதிரி ரொம்ப கிறுக்கல் இந்த மாதிரி கேவலமாக பண்ணுற அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குடைவரை கோயிலே வந்து பார்த்திங்கன்னா கேரளா கலைபாணியை வந்து மருவிய ஒரு குடைவரை கோயிலாக தான் இருக்குது. இங்கே உள்ளே இருக்க பெயிண்டிங்ஸும் பார்த்திங்கன்னா கேரளா அமைப்பில் தான் வந்து பெயிண்டிங்ஸும் வரையப்பட்டிருக்கு. இங்கே உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சிலை இருக்குது. நேற்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை நடந்திருக்கு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு தேவி. இது வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், இது வந்து கேரளாவில் இருக்க ஒரு பகுதியாக இருந்துச்சுன்னு. அதனால் இவங்களை வந்து தேவின்னு அழைக்கிறாங்க. நம்ம ஊரில் இவங்களை வந்து அம்மன்னு அழைப்போம். இங்கே வந்து 3 வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு கல்வெட்டு, முகப்பு தூணில் வந்து ஒரு கல்வெட்டு, அடுத்து இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கல்வெட்டு. இது எல்லாமே வந்து வேறு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டுகள் தான். எல்லாமே வந்து பெரியதாக எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க இந்த கீழே இருக்க இந்த வரிகள் மட்டும் சிறிதளவில் சேதமாக இருக்குது. இங்கே இருக்க இந்த குடைவரை கோயில் வந்து பார்த்திங்கன்னா
தெற்கு புறம் நோக்கி அமைஞ்சிருக்குங்க. ஆனால் இங்கே இருக்க கருவறை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு புறம் நோக்கி அமைந்திருக்குது. சரி, கிழக்கு புறம் நோக்கி கருவறை அமைந்திருக்கு. சிவனுக்கு கிழக்கு புறம் நோக்கி தான் இருக்கார். இப்போ வந்து சிவனுடைய அந்த லிங்க அமைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு தெரியும் முற்கால பாண்டியர்கள்னாலே அவங்களுடைய அந்த ஆவுடை வந்து பார்த்திங்கன்னா சதுர வடிவிலான ஆவுடை. இதே வந்து சோழர்கள் எடுத்துக்கோங்க. சோழர்கள்லாம் நீங்கள் எல்லோரும் சில பேர் வந்து நிறைய பேர் முக்கால்வாசி பேர் தஞ்சாவூர் பெரிய கோயில் போயிருப்பீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனோட ஆவுடை வட்ட வடிவிலான ஆவுடை. இதுலேருந்தே தெரியுது பாண்டியர்கள் சதுர வடிவிலான ஆவுடையும் சோழர்கள் வட்ட வடிவிலான ஆவுடையையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சிவலிங்கத்திலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சிறிது கூட சேதம் இல்லைங்க. இந்த கோயிலில் வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அற்புதமாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு சேதம் கூட இல்லை. பானம் வந்து மிகவும் அழகாக இருக்கிறது பானம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான விடயம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா சுவரோவியங்கள் அழிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுவரோவியங்கள் அழிஞ்சிருச்சு. இங்கே வந்து சில சுவரோவியங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து கிபி 9 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரையப்பட்ட சுவரோவியங்கள். கிட்டத்தட்ட 1100 வருடங்கள் பழமை வாய்ந்த சுவரோவியங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் விநாயகருடைய சுவரோவியம். அதுவும் அந்த காலத்தில் 1100 வருடத்திற்கு முன்பு வரையப்பட்ட சுவரோவியம். நம்ம தொடக்கூடாது, தொட்டால் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிரும். 1100 வருடத்திற்கு முன்னாடி வரையப்பட்ட விநாயகருடைய சுவரோவியம் எவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். முற்கால பாண்டியர்கள் பாருங்கள் அவருடைய மகுடம், கரந்தை மகுடம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மகுடம் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்ணு, அவருடைய தும்பிக்கை இருக்குங்க, காது இருக்குது. இவருடைய கையை பாருங்கள் இவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க. 1 2 3 4 5 விரல்கள் இருக்குது. இவ்வளோ அற்புதமாக செதுக்கியிருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக வரைஞ்சிருக்காங்க. மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு வாட்டியாச்சும் வந்து பாருங்கள் வாழ்க்கையில். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அரண்மனையுடைய ஒரு ஓவியம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தூணுடைய ஒரு தூண் அமைப்பு தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல தூணுடைய அமைப்பு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தவங்க வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து இதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதாது போல இருக்குது. 1100 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு பெண்மணியினுடைய வரைபடம். அப்படி இங்கே நிறைய வரைபடங்கள் இருந்திருக்குங்க, சூரோவியங்கள் இருந்திருக்குங்க. எல்லாமே காலத்தால் அழிந்து விட்டது. அதில் மிஞ்சி போனதான் இங்கே எல்லாமே இருக்குது. இல்லை சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மகாபாரதம் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள்லாம் வரக்கூடிய அந்த கதைகளை எடுத்துரைக்கிற சுவரோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சுவரோவியம் இருக்கு. உள்ள வந்து அப்பன் சிவபெருமான் சதுர வடிவிலான ஆவுடை, அழகிய பானம், சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. சரி, இங்கே வந்து இவ்வளோதான் பெயிண்டிங்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா கிடையாது. உள்ளேயும் நிறையா சுவரோவியங்கள் இருக்குது. இந்த குடைவரை கோயிலில் ஒன்று மட்டும் இல்லைங்க, எல்லா சிவஸ்தலங்களையும் அவர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் வந்து இந்த குடைவரை கோயிலில் அது இல்லை. நான் வந்து இந்த காணொலியில் வந்து முழுவதுமாக இந்த குடைவரை கோயிலில் வந்து ஃபஸ்ட் பர்சன் வியூவிலேருந்து முழுவதுமாக காட்டுறேன். அது என்னன்னு வந்து கண்டுபிடிச்சி கருத்துரை பெட்டியில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா நான் இந்த காணொலி கடைசியில் வந்து நான் சொல்கிறேன். சரி, வாங்க நம்ம அடுத்து கல்வெட்டுகளை வந்து பார்க்கலாம். இங்கே வந்து மூன்று கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். மூன்றுமே வேறு காலகட்டத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டுகள் தான். இங்கே வந்து நம்ம முகப்பில் வந்தோடனே இடதுபுறமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டு யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தேன் அந்த ராஜராஜ சோழன், மாமன்னன் ராஜராஜ சோழன் அவருடைய கல்வெட்டு தாங்க. இது வந்து அவருடைய 18ஆம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. சரி, இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்க, எப்படி எழுதியிருக்காங்க, எந்த
தமிழ் எந்த வடிவத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வெட்டு தமிழ் வட்டெழுத்துக்களில் எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய கல்வெட்டுங்க. மொத்தம் 21 வரி இருக்குது. அந்த கடைசி வரி மட்டும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. சரி, இந்த கல்வெட்டில் எதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு இந்த கல்வெட்டு ஆரம்பிக்குது. ராஜராஜ சோழன் அவருடைய பிறந்த நாளான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் வந்து இங்கே வந்து நந்தா விளக்கு ஏற்றுனதுக்கான கல்வெட்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒரு ஊர், அதாவது இந்த ஆய்நாட்டை சார்ந்த ஒரு ஊரோட பேர் வந்து முன்னாடி முட்டம் அப்படின்னு இருந்திருக்கு. அந்த ஊரை மாற்றி மும்முடி சோழ நல்லூர் அப்படின்னு வந்து மாற்றி இருக்கிறதுக்கான கல்வெட்டுகள் வந்து இங்கே இருக்குங்க. எவ்வளோ பெரிய மன்னருடைய கல்வெட்டுன்னு பாருங்கள். சோழர்களுடைய பாண்டி நாட்டில் சோழர்களுடைய கல்வெட்டு, அதுவும் மிகவும் முக்கியமான சோழனான முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு. இங்கே வந்து தங்கி பிறந்த நாள் கொண்டாடி இருக்காரு. அதற்கு வந்து இவர் கொடுத்த தானத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அந்த ஆற்றிலையும் வந்து நீராடி இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நந்தா விளக்கு ஏற்றினதை பற்றியும் இந்த கல்வெட்டு வந்து விளக்குதுங்க. எவ்வளோ பெரிய வரலாறை சுமந்துட்டு இருக்கு பாருங்க இந்த ஒரு குடைவரை. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருநந்திக்கரை ஆறுங்க. இங்கே தான் ராஜராஜ சோழன் நீராடி இருக்காரு. ஏன்னா இங்கேயும் ஒரு கல்வெட்டு இருக்குங்க. இந்த கல்வெட்டுகள் இத்தனை கல்வெட்டுகள் இருக்குது. இந்த எல்லா கல்வெட்டுகளும் சொல்கிற எல்லா செய்தியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு அளித்த தானத்தை பற்றி தான் சொல்கிறாங்க. சரி, இந்த கல்வெட்டில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருநந்தக்கரையை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர் இந்த கோயிலுக்கு விளக்கேற்ற 9 எருமை மாடுகள் கொடுத்ததற்கான கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து ஒரு கல்வெட்டுகள் இருக்குது. இதுவும் வந்து ஏதாச்சும் ஒரு கொடை செய்தியை சொல்கிற அந்த கல்வெட்டுகள் தான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கொடை செய்தியை சொல்கிற கல்வெட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, 4 கல்வெட்டுகளும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வட்டெழுத்துக்கள் எழுதியிருக்காங்க. இது மிகவும் சிறப்பான ஒரு விடயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குடைவரை கோயிலை வந்து உங்கள்கிட்ட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த விடயம் என்னென்னா, நந்தி பகவான் இங்கே இல்லைங்க. இங்கேருந்து வந்தவங்க கிட்ட கேட்டேங்க, நந்தி பகவான் எங்கன்னு கேட்டேன். இது வந்து முகப்பு வாசலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதையும் போய் பார்க்கலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. எனக்கே பார்க்க வியப்பாக இருக்குது. ஒரு 1300 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள். அதாவது கிபி 7, 8ஆம் நூற்றாண்டில் வந்து எப்படி கட்டியிருப்பாங்க. மனிதர்களால் இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் இவ்வளோ பெரிய விடயத்தை வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க முற்கால பாண்டியர்கள். அந்த நந்தி முன்னாடி எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு உச்சியில் இருந்திருக்கு அந்த பாறையால் செய்யப்பட்ட நந்தி. அந்த நந்தியை வந்து கயிறு போட்டு இழுத்து கீழே கொண்டு வந்து அந்த முகப்பில் வந்து வச்சுருக்காங்க அந்த நந்தியை. ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. வாங்க நம்ம அப்படியே போகலாம். இப்போ வந்து நான் ஒருத்தவங்களை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். எல்லா காணொலியும் வந்து நான் வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி நான் தான் வந்து மந்திரங்கள் சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து என்னுடைய தங்கச்சி வந்து இப்போ மந்திரம் சொல்ல போகிறான், தேவாரம் பாட போகிறான். அதை வந்து பாருங்கள். முடிஞ்சால் என் தங்கச்சி எப்படி பாடுறாங்கிறத கருத்துரை பெட்டியில் வந்து சொல்லுங்கள். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஒரு சிவலிங்கத்தை வந்து செதுக்கியிருக்காங்க. இதே வந்து ஒரு ஆதாரமாக இருக்குங்க, எப்படி வந்து இந்த மாதிரி குடைவரை கோயிலை செய்வாங்கங்கிறதுக்கு. முன்னாடி வந்து மலை இதே மாதிரி தான் இருந்திருக்கும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி அப்படியே செஞ்சுருக்காங்க. அப்படியே வெட்டும் போதே சிவலிங்கத்தையும் சேர்த்து வெட்டியிருக்காங்க. இது ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வந்து கட்டினவர் பேர் என்னென்னா, மன்னன் விக்ரம வரகுண பாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முற்கால பாண்டியர்களை சேர்ந்த ஒரு மன்னன் தான் இங்கே கட்டியிருக்காரு. அங்கே அப்படியே போகலாம்.